பூசாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன். அவனை தேடி வந்தாடா. நான் தான் அவசரப்பட்டேன். இல்லையா, இவ்வளவு தூரம் அவங்க இழுத்துருக்க வேண்டாம். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் காத்துட்டு இருப்பான் சொல்லு. இல்லடா, ஆயுசுக்கும் காத்துட்டு இருக்கணும்டா. சத்தி, அதான்டா காதல். அதே உண்மையை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். ரேவதி எனக்கு பண்ண நல்லதுக்கெல்லாம் நான் சாகுற வரைக்கும் அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்த்துக்க கூடாதுடா. ஆனா நானு ஐயோ, யோ என்னையா நீ ஒன்னும் மலர் ஆசைப்பட்டு கட்டிக்கலையே. அந்த இடத்துல உசுறு போற நிலைமையில ஒருத்தன் உன் கையை பிடிச்சி கேட்கிறப்ப உன்னால என்னதான் பண்ண முடியும்? இப்ப ரேவதியோட உசுறு போயிடுச்சுண்டா. சத்தி சொல்றா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ ஏடா சொல்லுவ? இல்லையா, அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. டேய், உசுரை கொள்றது மட்டும் கொலை இல்லடா, அதை விட பெரிய கொலை நம்பிக்கையை கொள்றதுடா. டேய், அவ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை கொட்டுடா, காதலை கொட்டுடா, உண்மையா நேசிச்ச மனசையும் கொட்டுடா. இல்லையா, நடந்த சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கும் புரியும்ல. ஏடா சொல்ற? நான் பண்ண தப்புக்கு நீ காரணம் சொல்ல சொல்றியா? இல்லையா, அதுதானே உண்மை. இல்லடா, இப்படி ஒரு சூழ்நிலையில ரேவதி வேற யாருக்காவது கழுத்து நீட்டு இருந்தா நான் என்னடா பண்ணிருப்பேன்? சொல்ற, நான் என்னடா பண்ணிருப்பேன்? அது வந்து நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்படா. நான் உசுரோட இருந்திருக்க மாட்டேன். ரேவதி என்னை விட்டு மொத்தமா போயிட்டு தெரிஞ்சா நான் உசுரோட இருந்திருக்க மாட்டேன்டா. அந்த வலியும் வேதனையும் தான் இப்ப அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. டேய், இது எல்லாத்துக்குமே நான் தான்டா காரணம். நான் என்ன பண்ணாலும் அது என்னோட பாவம்டா. அந்த பாவமெல்லாம் போகாதுடா. சத்தி, நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுயா. அது வந்து எப்படி சொல்றேன்னு தெரியலையா. ஆனா பழச நினைக்காம அடுத்து என்னன்றதை யோசியா, அதான் உனக்கு நல்லது. ஏண்டா, அடுத்து என்னன்னு யோசிக்க சொல்றியா நீ? இல்லையா, இப்ப அதானே செஞ்சாகணும். டேய், நான் என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதாடா? எல்லாம் புரியுது சத்தி. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாசம். யோ, அழுது உன் கண்ணுல இருக்க தண்ணி எல்லாம் வத்தி போன பிறகு அடுத்து என்னன்றதை யோசிச்சு தானே ஆகணும். வேற வழியே இல்ல சத்தி. நடந்ததை மாத்த முடியுமா? என்ன பண்ணலான்றத நீ யோசி. சொல்ற, ஏடா பண்ணலாம்? பாத்தியா, நான் உண்மையை சொன்னா நீ எங்கிட்டயே கோவப்பட வர. டேய், கோவப்படலடா, உதவியத்தான் கேட்கிறேன். என்ன பண்ணலாம்னு நீயே சொல்ற. என்னால யோசிக்க முடியலடா. நீ சொல்ற, நான் என்னடா பண்ண? சத்தி, டேய், அவ வகுத்துல மட்டும் என் குழந்தை வளரலண்டா, நான் எப்பயும் போய் சேர்ந்துருப்பேன்டா. அவளும் 4 நாள் அழுதுட்டு அடுத்த வாழ்க்கையை தேடி போயிருப்பா. ஆனா இப்ப அதை என்னால பண்ண முடியாதுடா. எப்படி எங்க ஐயா ஐஸுக்கு நீ மன்னிக்க போறது கிடையாது. ரேவதி வாழ்க்கை ஊரை நீ மன்னிக்க மாட்டான். என் தங்கச்சி ஆண்டாள் முன்னாடி அசிங்கப்பட்டேன். மட்டும் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன்டா உசுரோடு இருக்கேன்? என் நிலைமையில வேற யாருக்கு வரக்கூடாது. ரொம்ப சரி, வரக்கூடாது. டேய், நான் என்ன செய்யட்டும்னு சொல்றா? யோ, நீ என்னதான் சொன்னாலும் ஒரு தடவை ரேவதியை பார்த்து. ரேவதியை பார்த்து? இல்ல, அது வந்து சொல்றா. தப்பா நினைச்சுக்காதியா, மன்னிப்பு கேட்டு நடந்த காரணத்தை சொல்லிதானே ஆகணும். எனக்கு அது மட்டும் தான் தோணுது. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் சொல்றா? இல்லையா, அது வந்து. டேய், உன் மனசுல தோன்றத சொல்றா. நீ மலரை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையா. இல்லையா, இது எல்லாமே நாடகம்னு அதுதானே சொன்னுச்சு. எதுக்கு? அது திட்டம் போட்டு உன்னை கவுத்துருச்சியா.